மாமியார் குணம். இன்னைக்கு என்னம்மா பிரச்சனை? தொலைபேசி எடுத்த பிரபா கேட்க, அதை ஏண்டி கேட்குற? எனக்கு மருமகள் இருக்காளே ஒருத்தி, அவளும் சமையலும். இன்னைக்கு ஒரு ரசம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சா பாரு. தூ, வாயில் வைக்க முடில. ஆனால் உன் அப்பா அவளை பாராட்டி தள்ளுறா. அம்மாவின் பொறுமையாய் கேட்டவள், அம்மா நீ பேசாம கொஞ்ச நாள் இங்கே தங்கிட்டு போ என்று அழைக்க, வேதாவுக்கும் பெண் வீட்டில் தங்கி வந்தால் தேவலாம் என்று தோன்றியது. அம்மா, ஊரிலிருந்து களைப்பாயிருக்கும், இந்த காஃபி குடி. பிரபா சொல்லி கொண்டிருக்கும் போதே கோவிலுக்கு சென்றிருந்த பிரபாவின் மாமியார் வந்தார். அடடா, வாங்க, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? வேதாவின் அருகில் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டாள். அவருக்கும் தனக்குமாய் காஃபி எடுத்து வந்த பிரபா அவர்களுக்கு அருகே அப்படியே தரையில் அமர்ந்து கொண்டாள். பிரபா, எனக்கு இன்னைக்கு காஃபி கொஞ்சம் அதிக தித்திப்பாக குடித்தா நல்லா இருக்குன்னு தோணுது. நான் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன், உனக்கு எடுத்துட்டு வரவா என்று பிரபாவின் மாமியார் கேட்க, நீங்கள் இருக்காத, நான் போய் சர்க்கரை டப்பாவை எடுத்து வந்தாள். அன்று இரவு உணவுக்கு சப்பாத்தி தயார் செய்தாள் பிரபா. ஆனால் வேதாவால் அதை கடிக்கக்கூட முடியவில்லை. குருமாவின் சுவையும் ஒன்றும் பிரமாதமாயில்லை. பிரபாவின் கணவனும் மாமியாரும் சப்பாத்தியை குருமாவில் ஊற வைத்து ஏதும் சொல்லாமல் சாப்பிட்டனர். ஏனோ வேதாவுக்கு மருமகள் பூஜாவின் மிருதுவான சப்பாத்தியும் சுவையான காய்கறி சப்ஜியும் மனதுக்குள் வந்து போனது. மறுநாள் பிரபா காலை உணவுக்கு இட்லி செய்ய, கல் போன்ற இட்லி வேதாவின் தொண்டையில் இறங்க மறுத்தது. எல்லோரும் அமைதியாக சாப்பிட வேதாவால் பொறுக்க முடியவில்லை. இதுங்கெல்லாம் எதை போட்டாலும் சாப்பிடுங்க போல என மனதுக்குள் பொறுமையபடியே தண்ணீர் குடித்து குடித்து இட்லியை உள்ளே தள்ளினாள். பிரபா, அடுத்த முறை இட்லிக்கு ஊற போடும்போது 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கைப்பிடி அவல் சேர்த்து ஊற போடுமா. அப்படி போட்டா இட்லி இதை விட முருதுவா மல்லிகைப்பூ மாதிரி இருக்குன்னு என் தோழி சொன்னா என்று சம்மந்தியம்மா மகளிடம் சொல்வதை கேட்ட வேதாவுக்கு, இவங்க முன்ன பின்ன மிருதுவான இட்லியே சாப்பிட்டது இல்லையோ என்ற கேலி மனதுக்குள் இருந்தது. பிரபா, நான் சமைக்கிறேன்டி மத்தியானத்துக்கு, வேதா சொல்ல அதை மறுத்தாள் மகள். வேணாமா, நான் சமைச்சாதான் அவருக்கும் அத்தைக்கும் பிடிக்கும் என்றாள். இதை கேட்டு வேதாவுக்கு சிரிப்பதா அழுவதா என்று புரியவில்லை. வந்ததிலிருந்து ஒழுங்கான உணவை சாப்பிடாததால் மதியம் சீக்கிரமே பசித்தது. பிரபாவின் சமையலை சாப்பிட வேண்டும் என்று நினைத்த போதே மனதில் லேசான பயமும் வந்தது. எதிர்பார்த்த மாதிரியே ஒன்றில் கூட உப்போ காரமோ இல்லை. சமையல் இன்னைக்கு நல்லா அமைஞ்சு போச்சு பிரபா. அம்மா வந்திருக்காங்கன்னு நீ ரொம்ப சிரத்தை எடுத்து சமைச்சிருக்க என்றார் மாமியார். என்ன, இந்த வெண்டிக்காய் பொரியலில் ஒரு துளி காரம் இருந்தால் அருமையோ அருமை. ரசத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா இன்னும் ஜோராக இருக்கும். தன் மகளின் கேவலமான சமையலை பாராட்டும் சம்மந்தி அம்மாவே ஒரு மாதிரி பார்த்தாள் வேதா. ஏங்க, நான் சொல்கிறது சரிதானே என்று பிரபாவின் மாமியார் இவரையும் கேட்க, வேறு வழியின்றி பலியாடு போல தலையாய்த்து வைத்தான். இங்கே இன்னும் 2 நாள் இருந்தால் பசியில் செத்தே போய்விடுவோம் என்று தோன்ற, மறுநாள் விடிந்ததும் விடியாதுமாய் ஊருக்கு போயே தீர வேண்டும் என்று நின்றார் அம்மா. ஆனால் மகளும் அவள் மாமியாரும் காலையில் கண்டிப்பா சாப்பிட்டு விட்டு தான் போக வேணும் என்று பிடிவாதம் பிடிக்க, ஐயோ இது என்ன கொடுமை என்று எண்ணிக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தாள். அருமையான மசால் தோசையும் கொத்தமல்லி சட்னியும் பரிமாறினாள் மகள். தோசையை சுவைத்தவர் புரியாமல் மகளை பார்க்க, இவ்வளோ நல்லா சமைக்க தெரிஞ்சனே, ஏன் 2 நாளாக அவ்வளோ கேவலமாக செய்தேன்னு கேட்க நினைக்கிறல்ல? பிரபாவே அவர் மனதை படித்தோபோல் கேட்டாள். ஆமாம் என்று வேதா தலையாட்ட, எல்லாம் காரணமாக தான். நீ எனக்கு செல்லம் கொடுத்து கல்யாணம் வர சமையலர் பக்கமே விடலை. கல்யாணம் ஆகி வந்த புதுசில் நான் இப்படி தான் சுவையே இல்லாமல் சமைப்பேன். ஆனால் என் மாமியார் என்னையோ இல்லை உன்னையோ ஒரு வார்த்தை குறை சொன்னது இல்லை தெரியுமா? இங்கே என் சமையல் நல்லா இருந்தேனோ
என் மாமியார் என்னை பாராட்டி அதில் உள்ள குறை என்னன்னு சொல்லிடுவாங்க. நீ வந்த அன்னைக்கு அவங்களுக்கும் காஃபியில் கொஞ்சம் கூட நான் சர்க்கரை போடல. ஆனால் அவங்க அதை குறையாக சொல்லாமல் இனிப்பாக குடிக்கணும் போல இருக்குது, கொஞ்சம் சர்க்கரை கூட போடுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சப்பாத்தி பண்ணின போது நான் சாப்பிடும்போது எனக்கே அதில் உள்ள குறை தெரிஞ்சு சரி செய்து போயின்னு எதுவும் சொல்லாமல் குருமா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டாங்க. நேற்று காலையில் இட்லி எப்படி இருந்தது உனக்கே தெரியும். அதை பற்றியும் பிரச்சனை எதுவும் செய்யாமல் மல்லிகைப்பூ இட்லி செய்ய டிப்ஸு சொன்னாங்க. எதையும் நாம் சொல்கிற விதத்தில் சொன்னால் அது கேட்குறவங்க மனசை கஷ்டப்படுத்தாது. மகள் தன்னை குத்தி காட்டுறாளோ என்று ஒரு கணம் தோன்றியது. அதை ஏன் இப்போ என்கிட்ட சொல்கிற? அம்மா, என்கிட்ட கோச்சுக்காத. நீ பூஜா கிட்ட செய்கிற மாதிரி என் மாமியார் என்கிட்ட குறைக்கான ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா என்னால் இங்கே இவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியுமா? தன் மகள் தனக்கு அறிவுரை சொல்வதா என்ற ஈகோ எட்டி பார்த்தது வேதாவுக்கு. சரிடி பிரபா, ஓ மாமியார் மாதிரி எனக்கு பக்குவம் பேச தெரியாது. நான் இப்படியே இருக்கிறேன். நீ ஒன்று பெரிய மனுஷி மாதிரி எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம். படபடவென புரிந்தாள் வேதா. அம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக தான் கேளேன். நேற்று எனக்கு ஏன் நீயா சமையலில் உதவ வந்த? நான் உன் பொண்ணு அப்படிங்கிறது மீறி என் மோசமான சமையலை உன்னால் சாப்பிட முடியலை. அதான் எனக்கு உதவுற மாதிரி உன் சுவைக்கு ஏற்ப நீ சமைக்கலான்னு நினச்ச, சரிதானே? மகளின் கேள்விக்கு ஆமாம் என்று தலையாட்டுவது தவிர வேறு வழி இல்லை அவருக்கு. அதே மாதிரி ஊரிலும் உனக்கு தேவையானதை நீயே சமைச்சுக்க. அப்படியே பூஜாவை பக்கத்தில் நிற்க சொல்லு. அவ புத்திசாலி பொண்ணு. ஒரு வாரத்தில் உன் சுவையெல்லாம் அவளுக்கும் பிடிபட்டுரும். இப்படியும் செய்திருக்கலாமோ என்று தோன்றியது வேதாவுக்கு. அம்மா, உண்மையில் உன் பிரச்சனை சாப்பாடோ அதன் சுவையோ இல்லை, அதை செய்கிற பூஜாவே உனக்கு பிடிக்கலை. உன் பேச்சை மதிக்காம அண்ணன் அவளை காதல் திருமணம் செய்துக்கிட்டான்னு கோபம். அந்த கோபத்தையெல்லாம் அவகிட்ட காட்ட நீ கண்டுபிடிச்ச வழி அவளை குறை சொல்வது. அது ரொம்ப தப்புமா. அவள் உன்கிட்ட பேசணும் தமிழ் கற்றுக்கிட்டா, சைவ சமையல் செய்ய பழகிக்கிட்டா. கடைசியில் அவள் இவ்வளோ செய்தும் நீ தினமும் அவளை அழ வைக்கிற. அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு. அதான் நீ படுத்துறதுக்கெல்லாம் பேசாமல் இருக்கா. இதுவே வேற ஒருத்தியாக இருந்தா இந்நேரம் அண்ணன் தனி கொடுத்தன் போயிருப்பான். மகளின் வார்த்தையில் உள்ள உண்மை புலப்படத் தொடங்கியது. வேதா யோசிக்க தொடங்கினாள். தான் வேணுமென்றே பூஜாவிடம் அவள் செய்யும் சமையல் மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் குறை காண்பது புரிந்தது. பிரபாவின் மாமியாருக்கு இருக்கும் பக்குவம் தனக்கு இல்லையே என்ற எண்ணம் வந்தது. அப்பா, அவள் செய்வதையெல்லாம் பாராட்டுவது என் மாமியார் கையாளும் அதே டெக்னிக் தான். அதையும் நீ புரிஞ்சுக்கணும். மகள் சொல்லும் போதுதான் கணவனின் செய்கனின் அர்த்தம் விளங்குவது போல் இருந்தது. அம்மா, கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம சுற்றி இருக்கிற மனிதர் கூட தான் குடும்பம் செய்யணுமே தவிர உப்பு புளி மிளகு கூட எல்லாம் இல்லை. பூஜா நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவ. அவளை நீ மகளாய் நினைக்க வேண்டாம். ஒரு சக மனுஷியாக நினச்சி அவகிட்ட அன்பாக நடந்துக்கலாம். இல்லை அம்மா, இனிமேலாவது பூஜாவோட உணவர்களை மதிக்க கற்றுக்க. தயவுசெய்து உன்னை மாற்றிக்க பாரு. இதுக்கு மேலே உன் இஷ்டம் என்றவள் அம்மாவின் பதிலை எதிர்பார்க்காமல் கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்தாள். இப்போது எதுக்கு டாக்ஸிக்கு சொல்கிற? நான் வாயும் வயிறுமா இருக்கிற என் மருமகளுக்கு ஏதாவது செய்து எடுத்துக்கிட்டு போகிறேனே. அவளுக்கு மைசூர் பாகு பிடிக்கும். தேவையான ஜாமான் வாங்க காசை தரேன். நீ வாங்கிட்டு வந்த பின் இனிப்பு கைமுறுக்க எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு நாளைக்கு போகிறேன் என்று கொஞ்சம் குரலில் சொல்லும் அம்மாவை புன்னகை ததும்ப பார்த்தாள் பிரபா. அம்மா, உன் மனசு எனக்கு தெரியாதா? நீ ஏதோ குழப்பத்தில் இருந்த, அதான் அப்படி பூஜா கிட்ட நடந்துக்கிட்ட. நீ மனசு மாதிரி இப்படி ஏதாவது சொல்வன் தெரிஞ்சுதான் நானே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். பிரபா சொல்ல முகத்தில் கிண்டல் வலிய. அச்சோ, நீ பண்ணதா? வேணாம், என் மருமக பாவம் என்ற வேதாவை தன் இடுப்பில் கை வைத்து பொய் கோபத்துடன் பிரபா முறைத்தாள். மகளின் முகபாவத்தை பார்த்த வேதாவிற்கு சிரிப்பு பொங்கியது. அதே சந்தோஷம் அவள் வீட்டிலும் இனி தொடரும்.